வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதில் துன்பங்கள் சில கடந்து வந்திருப்போம். அப்படி கடந்து வந்தப்போ அது மிகப்பெரிய துன்பமாக நமக்கு பட்டிருக்கும். அப்போல்லாம் நம்ம நினச்சிருப்போம், இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்போம். நம்ம கூட சில நேரங்களில் சொல்லுவோம்ல, அப்பா அது ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு அனுபவம். அந்த மாதிரி துன்பம் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஃபீல் பண்ணி என்ன சொல்லுவோம், என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நோபடி ஷுட் சஃபர் லைக் மீ. நோபடி ஷுட் சஃபர் லைக் மீ. லைக் மீனா இந்த வார்த்தையில், இந்த வாக்கியத்தில் என்னை போல் அப்படின்னு அர்த்தம். நோபடி ஷுட் சஃபர்னா யாரும் கஷ்டப்படக்கூடாது. என்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதைத்தான் நோபடி ஷுட் சஃபர் லைக் மீ அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறோம். இதையே ஒரு ஃபேமிலியா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு குழுவாக சொல்லும்போது, எங்களை மாதிரி சில வீடுகளில் மொத்த ஃபேமிலியுமே சாப்பாட்டுக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு கஷ்டத்தை பெரிய லெவலில் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க, கடந்து வந்திருப்பாங்க. இல்லை ஒரு குழுவோ, நண்பர்கள் குழுவோ, ஆஃபீஸ்லேயோ, கலீகோ, கூட வேலை பார்க்குறவங்களோ எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது கூட அந்த குழுவாக ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்கல்ல. அப்போ சொல்லுவோம்ல, அப்பப்பா அந்த மாதிரி கஷ்டத்தை எங்களை மாதிரி அந்த கஷ்டத்தை யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படிம்பாங்கல்ல. அப்போ அதுக்கும் இதே சென்டென்ஸ் தான், ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் மாற்றினா போதும். நோபடி ஷுட் சஃபர் லைக் அஸ். என்னை போல் யாரும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னா நோபடி ஷுட் சஃபர் லைக் மீ. எங்களைப் போல் யாரும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னா, அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, நோபடி ஷுட் சஃபர் லைக் அஸ். அவ்வளோதான். கல்யாணம் ஆன சில பேர் நோபடி ஷுட் சஃபர் லைக் மீ அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க.